ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர், இனிட் பிளாக், செகண்டரி கன்ஸ்ட்ரக்டர், ஸோ நம்ம கெட்டர் செட்டர் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசிபிலிட்டி மாடிஃபயர்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விசிபிலிட்டி மாடிஃபயர்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ் இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம். ஸோ எம்ப்ளாயி கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு நேம், ஏஜ், லொகேஷன்லாம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு நேட்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு இந்த வேரியபிள் வந்துட்டு எனக்கு யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரைட்ஸ் கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த விசிபிலிட்டி மாடிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த இந்த வேரியபிள் வந்து இதோட சப் கிளாஸில் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா மேபி இந்த மாதிரி மெயின் ஆக்டிவிட்டியில் டேரெக்டாக அதை கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும், யாரெல்லாம் எடிட் பண்ண முடியும், யார் எடிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரைட்ஸ் கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படின்னு விசிபிலிட்டி மாடிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசிபிலிட்டி மாடிஃபயர்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட், அது வந்து நார்மலாக காமனாக மற்ற லாங்குவேஜில் இருக்க மாதிரி அந்த 3 விசிபிலிட்டி மாடிஃபயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்னல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 4 பற்றி நம்ம தான் இந்த இதில் பார்ப்போம். ஸோ பப்ளிக் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு வேரியபிள் நீங்கள் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேரியபிள் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த மெயின் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம இந்த நேட்டிவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு பப்ளிக்காக இருக்கிறனால தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேம் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக பப்ளிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இங்கே இருந்துட்டு இந்த நேட்டிவ் அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ் நம்ம எதெல்லாம் இங்கே டிக்ளேர் பண்ணுறோமோ ஸோ எல்லாமே பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இது பப்ளிக்கில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடையும் நம்ம இங்கே டேரெக்டாக நம்ம இங்கே கால் பண்ணதில் பிரிண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம டேரெக்டாக கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஸோ பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணிட்டா ஸோ அதை நம்ம எந்த பிளேஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சப் கிளாஸோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற இடத்துலையோ ஸோ இல்லை மெயின் கிளாஸ்லையோ எங்கே வேணாலும் அந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை அந்த மெத்தடோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ப்ரொடெக்டட் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ ப்ரைவேட்டாக ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் அந்த வேரியபிள் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கிளாஸ் விட்டு வெளியே போயிட்டா நம்மளால அந்த வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இந்த நேட்டிவ் வந்து நம்ம ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா ஸோ என்னால் அந்த நேட்டிவ் வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இந்த கிளாஸ்க்குள்ளேயோ இல்லை வேறு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது எங்களால் அசைன் பண்ணிக்கலாம். பட் இந்த கிளாஸ் விட்டு வெளியே போயிட்டு என்னால் எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து சப் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், சப் கிளாஸ்லேயும் இந்த வேரியபிள் யூஸ் பண்ண முடியாது. இல்லை மெயின் மெத்தடில் அந்த வேரியபிள் இங்கேருந்து கால் பண்ண ட்ரை பண்ணால் அந்த ப்ரைவேட் மெத்தடை கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எரர் கொடுக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். ஸோ ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிட்டா ஒன்று அந்த கிளாஸ்க்குள்ளேயே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இல்லை அந்த கிளாஸ்க்குள்ளேயே இருக்க மெத்தட்குள்ளே